வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. தெய்வ சிகாமணி என்கிற இயற்பெயர் கொண்ட பொன்முடி 1950ஆம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் டி. எடையார் எனும் ஊரில் கந்தசாமி என்பவரின் மகனாய் பிறந்தவர். பொன்முடியின் தாய் தந்தை இருவருமே அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர்கள். பொன்முடிக்கு 5 சகோதரர்களும் 2 சகோதரிகளும் உள்ளனர். இன்று வரை அனைவரும் கூட்டு குடும்பமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. பள்ளி படிப்பை அரசு பள்ளியில் முடித்த பொன்முடி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வரலாறு பிரிவில் டாக்டரேட் பட்டம் பெற்றவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவ பருவத்திலேயே பொன்முடிக்கு திராவிட சித்தாந்தத்தின் மேல் பற்று ஏற்பட்டது. திராவிடர் கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டவர் கி. வீரமணியுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தார். கல்லூரி படிப்பிற்கு பின் விழுப்புரம் அரசு கலைக்கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்ற துவங்கியவர் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் அங்கு பணிபுரிந்தார். பேராசிரியராக பணியாற்றிய வேலை நேரம் போக மற்ற நேரங்களில் திராவிடர் கழக மேடைகளில் பேச்சாளராக செயல்பட்டு வந்தவருக்கு கி. வீரமணியின் சிபாரிசால் 1989ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட கருணாநிதி எம்எல்ஏ சீட் கொடுக்கவே அரசு வேலையை ராஜினாமா செய்த பொன்முடி முறைப்படி தன்னை திமுகவில் உறுப்பினராக இணைத்து கொண்டு விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டு வென்றார். முதல் முறை எம்எல்ஏவான பொன்முடியை உடனடியாக சுகாதாரத்துறை அமைச்சராகவும் ஆக்கினார் கருணாநிதி. டாக்டரேட் பட்டம் பெற்றவர், 16 ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றியவர், நீண்ட காலம் திமுகவின் தாய் கழகமான திகாவில் செயலாற்றியவர் போன்றவை பொன்முடியின் மீது கருணாநிதிக்கு பெரும் மரியாதையை பெற்றுத்தந்தது. பேராசிரியராக பணியாற்றிய போதே தனது தாய் மாமாவின் மகளான விசாலாட்சி என்பவரை திருமணம் செய்து கொண்ட பொன்முடிக்கு கௌதம சிகாமணி மற்றும் அசோக் சிகாமணி என்று 2 மகன்கள் உள்ளனர். மூத்த மகனான கௌதம சிகாமணி தற்போது திமுக எம்பியாக உள்ளார். கௌதம சிகாமணி மருத்துவ படிப்பு முடித்தவர். ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்டாக பணியாற்றி வந்தவருக்கு தந்தையைப் போலவே அரசியல் ஆர்வம் எழுந்ததால் தளபதி நற்பணி மன்றம் என்கிற அமைப்பை ஏற்படுத்தி விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்டங்கள், விழாக்கள் என்று செயலாற்றி வந்தார். அதன் மூலம் திமுக இளைஞரணியில் பதவி கிடைத்தது. 2006-2011 திமுக ஆட்சி காலத்தில் பொன்முடி கனிம வளத்துறை அமைச்சராக இருந்தபோது தனது மகனான கௌதம சிகாமணிக்கு விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகாவில் 5 செம்மண் குவாரிகளை துவங்க அதிகாரப்பூர்வமாக அனுமதி அளித்தார். 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக தோற்று ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் இந்த விவகாரத்தை கையில் எடுத்த அதிமுக அரசு கௌதம சிகாமணி தனக்கு ஒதுக்கப்பட்ட 5 செம்மண் குவாரிகளிலும் சட்டத்திற்கு புறம்பாக 3 மடங்கிற்கும் அதிகமாக மணல் எடுத்துள்ளதை துல்லியமாக கண்டறிந்ததோடு இதன் மூலம் அரசிற்கு 50 கோடிக்கும் மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மதிப்பிட்டது. இதையடுத்து கௌதம சிகாமணி மீது வழக்கு பாய்ந்ததோடு பொன்முடி மீது சொத்து குவிப்பு வழக்கும் தொடரப்பட்டது. கௌதம சிகாமணியின் மனைவியான மருத்துவர் கவிதா கடந்த ஆண்டு ஜனாதிபதி விருது பெறுவதற்காக இன்டர்நேஷனல் கவுன்சில் என்கிற பெயரில் NGO நிறுவனம் நடத்தி வந்த கோவையை சேர்ந்த பிரபு என்பவரிடம் 5 லட்சம் ரூபாய் கமிஷன் கொடுத்து பின்னர் அந்த நபர் மோசடி பேர்வழி என்று தெரியவே அவர் மீது காவல்துறையில் புகார் கொடுக்க அமைச்சரின் மருமகளே இப்படி பணம் கொடுத்து விருது பெற முயற்சிக்கலாமா என்று சர்ச்சை எழுந்தது. பொன்முடியின் 2வது மகனான அசோக் சிகாமணி தற்போது தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனின் தலைவராக உள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் மகனான ஜெய்ஷா இந்திய கிரிக்கெட் அசோசியேஷனின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அதை திமுக கடுமையாக விமர்சித்தது. தனது அரசியல் அதிகாரம் மூலம் இந்திய கிரிக்கெட் வாரியத்தை அமித்ஷா கைப்பற்ற முயல்வதாக குற்றம் சாட்டியது. இந்த சூழலில் திமுக அமைச்சரின் மகனே தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியத்தின் தலைவராக ஆனதும் அரசியல் அரங்கில் சர்ச்சையை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.